திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அடுப்புக்கரியில் இருந்து வந்த புகையால் 2 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வசந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் வசந்த், இந்த விபத்து குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நேற்று திருச்சியைச் சேர்ந்த 4 இளைஞர்கள் சுற்றுலாவுக்காக வந்துள்ளனர். இவர்கள் சின்ன பள்ளத்தில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் 2 அறைகளை எடுத்து நேற்று இரவு தங்கியுள்ளனர். இவர்கள் கொடைக்கானலில் உள்ள மதுபான கடையில் மதுபானங்கள் வாங்கிவிட்டு அதற்காக பார்பிக்யூ சொல்லக்கூடிய சிக்கன் மற்றும் மசாலா பொருட்கள் எல்லாமே வாங்கிவிட்டு அதை தயார் செய்வதற்காக அடுப்பு கறி மற்றும் அடுப்பு ஆகியவற்றை செய்வதற்காக அவர்கள் தங்கியிருந்த அறைக்கு வந்துள்ளனர். இவர்கள் நேற்று நண்பகல் முதல் இரவு வரை விடாமல் மழையானது நேற்று அதிகப்படியாக இருந்தது. இதில் குளிர் அதிகப்படியாக நேற்று கொடைக்கானல் மழை முழுவதுமே இருந்தது. இதனை அடுத்து அங்கு 4 இளைஞர்களும் நேற்று இரவு மது அருந்திவிட்டு அடுப்பு கறியை தங்கள் அறையிலே பார்பிக்யூ சிக்கனாக செய்து சமைத்து உள்ளனர். இதில் ஆனந்த பாபு, ஜெயக்கண்ணன் ஆகிய இருவரும் ஒரு அறையிலும், சிவசங்கர் மற்றும் சிவராஜ் அவர் இருவரும் சகோதரர்கள், இவர்களும் மற்றொரு அறையில் உறங்கியுள்ளனர். இதில் இரவு பார்பிக்யூ சிக்கன் சமைத்து முடித்து அந்த அடுப்பினை அணைக்காமல் தங்களது அறையிலே குளிருக்காக அப்படியே விட்டு உறங்கியுள்ளனர். இதைத் தொடர்ந்துதான் இன்று காலை அவர்களை எழுப்ப முயற்சி செய்த போது அதில் பேச்சு இல்லாமல் அவர் முழுமையாக எந்த ஒரு அசைவும் இல்லாமல் இருந்ததால் சந்தேகப்பட்டு உடனடியாக ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. விரைந்து அங்கு அவர்கள் சோதித்த போது அந்த மூச்சு திணறலால் ஆனந்த் பாபு மற்றும் ஜெயக்கண்ணன் ஆகியோர் இருவருமே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதைத்தான் அங்கு வந்த கொடைக்கானல் நகர் போலீசார் அவர்கள் நேரில் ஆய்வு செய்த பிறகு இரவு அடுப்புகளை அணைக்காமல் வைக்கப்பட்டிருந்ததால் இவர்கள் மூச்சு திணறல் ஏற்பட்டு இருந்திருக்கலாம் என்று முதல்கட்ட விசாரணையில் தற்போது தெரிய வந்துள்ளது. அதைத் தொடர்ந்து இவர்கள் இருவரும் மீட்டு ஆம்புலன்ஸின் மூலம் பிரேத பரிசோதனைக்காக கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டனர். இதை பற்றி சொல்ல வேண்டும், ஏற்கனவே இது போன்று அடுப்பு கறி புகைப்பு காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டு 3 சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மேலும் இந்த சம்பவமானது உண்மைத்தன்மை என்பதை முழுமையாக விசாரணை செய்து கொண்டிருக்கிறார். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வசந்த்.